சும்மா கூடுதல் எவனாடு ஒரு கூட்டத்துக்கு வர்றவங்கள யாராட்டா கொள்ளுவாங்களா? அது அவருக்கு கெட்ட பேரும் தெரியாதா? அப்படி கொள்ற ஒரு அரசாங்கத்துல உள்ளவரா? அவர் சொந்த காசுல மக்களுக்கு செய்ய வர ஊழல் பண்ணல, அடுத்தவங்க காசுல சம்பாதிக்கல, கொள்ளையடிக்கல. அவன் அப்ப உழைச்சு வச்ச காசு கிடையாது. சந்திரசேகர் ஐயா அவரு கஷ்டப்பட்டு வந்தவர் தான். அதே மாதிரி அவரு உழைச்ச காசு தான் மக்களுக்கு செய்யறாரு. இதை விட்டுட்டு சும்மா அவரை தப்பா பேசினா கொலகாரன் 41 பேரை கொண்டுட்டு போயிட்டாங்க. கொண்டுட்டு எங்க போனா? அவரா ஓடி போனாரு. இருக்கிற போலீஸ்காரன் தானே போய் சொன்னாங்க, நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க. எத்தனை பேர் அவங்களை விரட்டி அவரு நினைச்சு நான் இருக்கிறேன் நான் மக்கள்கிட்ட பேசுறேன், நான் இருந்து என்னன்னு பாத்துட்டு போறேன். சும்மா நின்று பேசினவனே செருப்பால அடிக்கிறேன், பின்னால கூட அடிக்கிறேன். இதெல்லாம் ஒரு தலைவன் அடிக்கிறதுக்கு யாருமே கேட்க மாட்டாங்களா? இந்த அரசாங்கம் இது கேட்காதா? இதுக்கு ஒரு என்னென்ன அதிகாரி எங்களுக்கு பேச தெரியாதுப்பா. எதாவது அதிகாரி எல்லாம் வந்து கேக்குறாங்க, இந்த இதெல்லாம் கேக்குறாங்க. பொண்ணா யார் பொண்ணா? அவரை கூட இதுக்கு முழு காரணம் செந்தில் பாலாஜி தான். ஏன் என்னென்ன அநியாயமா நடந்துக்கிட்டு? அப்பா அடிக்காது அந்த மகேஷ். அவன் என்ன மகேஷ்? அந்த அன்பின் மகேஷ் கண்ணீர். ஆனா நல்லா நடிக்காங்க. குணத்துக்கு மேல இந்த அதிகாரம் இந்த அரசாங்கம் நடக்கணுமா? ஒரு 41 பேர் சாக அடிச்சு நீ இந்த அரசாங்கம் நடத்தணுமா? நீலாம் எதுக்கு வாழ்ற? நீலாம் ஏன் கட்சி ஆள்ற? செத்து போயிருக்கா நீங்க 40. ஆனா அந்த 41 பேர் உயிரும் அந்த ஆன்மா சும்மாவே விடாது. சத்தியமா சொல்றேன். 2026ல விஜய் தான் தளபதி தான் சிஎம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.